நாட்டுப்பற்று. இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று அந்த மக்கள் வந்து காமிக்கிறதெல்லாம் பல வடிவங்கள் எல்லாம் பாக்குறோம். கம்பல்சரியா ராணுவத்துல சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியால கூட இப்போ நடக்கிற ஆட்சி வந்து இளைஞர்களுக்காக அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது. இப்ப இருக்கிற இளைஞர்கிட்ட நம்ம தேசத்து மேல பாசம், பற்று, இந்த நாட்டை நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கா? எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தோணுது. அது வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். நான் லேட்டஸ்ட் உதாரணம் சொன்னேன் பாருங்க. நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. ஆமா, ஆபரேஷன் சிந்தூர் மே ஃபர்ஸ்ட் வீக்ல. நீ வில் நாட் இமேஜின், ஜூலைல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள், அவங்க பிட்ஸ் பிலானி ஹைதராபாத் அந்த யூனிட்ல படிக்கக்கூடியவங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வந்து நம்ம ராணுவத்துக்கு இன்னும் கூட வந்து சொபிஸ்டிகேட்டடா வந்து ட்ரோன்ஸ் தேவை ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு 300 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்து போறதுல ட்ரோன்ஸ் தயார் பண்ணி அவங்க அது போய் பாம்பு போட முடியும். அந்த ட்ரோன்ஸ் வந்து யூஸ்வலா இருக்கக்கூடிய அந்த ரேடார் இருக்கும்ல, அது கண்டுபிடிச்சிடும். பொதுவா அந்த ரேடார் கண்டுபிடிக்க முடியாத ட்ரோன்ஸ் தயார் பண்ணிருக்காங்க. கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து ராணுவம் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாச்சு அவங்களுக்கு. இந்த ஸ்பிரிட் தான் ஸ்பிரிட்.